அதிகாரம் கொடுப்பாங்க. இடையில மன்னோர் மனுஷனை பார்க்கணும் ரோம சிப்பாய்கள் தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல கல் உடைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த யோவான் என்ன யோசிச்சிருப்பார் சொல்லுங்க? என்ன யோசிச்சிருப்பார்? நான் தான் கடைசி வரைக்கும் சாட்சியா தானே இருந்தேன். கொப்பரையில கூட எந்திரிச்சு இயேசு அன்பா இருக்கிறான்னு தானே சொன்னேன். எதுக்கு எனக்கு இப்படி போட்டிருக்கும் போது தேவனுடைய நாள்ல அவர் ஆவிக்குரியவராக மாறினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அன்னைக்கு தான் தெரிஞ்சது இது எதுக்குன்னுட்டு. அவரை பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களை மாத்திரம் மட்டும் இல்ல, 2000க்கு மேலான வருஷங்களுக்கு பிறகு இந்த பூமியில நடக்க போகிறவர்களை அவருக்கு காண்பிக்கும் பொருட்டு தான் ஆண்டவர் அவரை தனிமையா கொண்டு போனதை அவர் உணர்கிறார். ஒருவேளை வாழ்க்கையில தனிமைப்படுத்தப்படலாம். ஏன் எனக்கு இந்த பாடு? நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் பக்தியா தானே இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு சாட்சி தானே சொல்றேன், எனக்கு இந்த வேதனை எதுக்கு?